அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு ஏதோ செய்தி சொல்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். எனவே எனக்கு ஞாபகம் இல்லை. இவன் குறிப்பிட்டு கரெக்டாக பேசினா கரெக்டாக ஞாபகம் வரும். அப்போ அந்த பிரித்து சொல்றதுனால அநேகமா ஒரு நாள் எனக்கு யாரும் தெரியுது. என்னன்னா ஒன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்திலிருந்து ஆரம்பிச்சோம் செய்திகள். சில செய்திகளை வெளியே சொல்லாதீங்க அப்படின்னு யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றாங்க. சில ரகசியங்களை சொல்லக்கூடாது அப்படியே அந்த இதை செய்தி சொல்லி வரும்போது ஒரு இடத்துக்கு மாறி வருது. என்ன 4 காரணங்களுக்காக வேண்டி திருமணம் முடிக்கலாம். உலகத்தை திருமணம் முடிக்கப்படுது. உலகத்துல திருமணம் முடிக்கன்னு சொல்லல, 4 காரணங்களுக்காக வேண்டி உலகத்துல திருமணம் முடிக்கப்படுது. ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டா மாளிகா எல்லாம் பணக்கார வீடு பொண்ண பணக்கார வீடு அப்படி அந்த சம்பந்தம் நம்ம சொல்லும் போது சொன்னோம். அது ஒரு பொருத்தம் சொல்றது, பொருத்தம் பார்ப்பது. பொருத்தம் எப்படிலாம் பொருத்தம் பார்க்கறது? ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாலும் சரிதான், ஒரு பையனுக்கு ஒரு பெண்ணு பார்த்தாலும் சரிதான். 4 வகையில பொருத்தங்களை உலகத்துல பார்க்கப்படுது. எப்படி பார்க்கறாங்க? சரி, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண நல்ல காசு பணம் வரும், இல்ல இந்த பையன் நிறைய காசு பணம் வச்சிருக்கிறான் அப்படின்னு உலகத்துல பார்க்கறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது ஒரு வகையில நியாயம்தான், ஒரு வகையில நியாயம்தான். என்ன அப்படின்னு கேட்டா, நல்ல பணக்காரன்னு சொன்னோம். பணக்கார வீட்டுல வாழ்ந்த பொண்ணு ஏழை வீட்டுல வந்து வாழ்றதுங்கிறது கஷ்டம், வாழ முடியாது. அதே மாதிரி ஒரு ஏழை வீட்டுல ஒரு பொண்ணு வாழ்ந்துச்சு, சாப்பாட்டு கூட வடிக்காத வீடு, அந்த பொண்ணை கொண்டு போய் ஒரு பெரிய பணக்கார வீட்டுல வந்து கட்டி வைக்க கூடாது. கட்டி வச்சா அவங்க கீழே வந்துருவாங்கன்னு நம்ம சொன்னோம். அவங்க நம்ம தெரிஞ்ச ஒரு இடத்துல சம்பவம் நடந்துச்சு. ஏழை வீட்டுக்கு நான் வாழ்க்கை கொடுக்க போறேன் அப்படின்னு நிறைய ஆசைப்பட்டாங்க. ஏழை குடும்பத்துக்கு வாழ்வு கொடுக்க போறேன், ஒண்ணுமில்லாத குடும்பம், ஒண்ணுமில்லாத குடும்பத்துக்கு வாழ்வு கொடுக்கத்தான் செய்யணும். மார்க்கம் சொல்லுது. அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்குள்ள ஒரு பொருத்தமான ஒரு ஆண் பெண் ஜோடியை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அந்த பொண்ணை நம்மோடு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த குடும்பம் எந்த மாதிரி குடும்பம் அப்படின்னு சொன்னா, அவங்க சாப்பாடுலாம் பண்ண ஆக்க மாட்டாங்க. யாராவது டோக்கன் கொடுப்பாங்க இல்ல, அந்த டோக்கனை வச்சு கடையில வாங்கி கடையில் டோக்கன் கொடுப்பாங்க, கடையில வாங்கி சாப்பிட்டு சும்மா இருப்பாங்க. டோக்கன் வந்தா அல்ஹம்துலில்லாஹ், டோக்கன் வரலன்னா அன்னைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். படுத்தால தூங்குவாங்க, சமையல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பம். அந்த பொண்ணை தூக்கி ஒரு கண்ணியமான குடும்பத்துல தூக்கி எடுத்தாங்க. நாங்க வாழ்க்கை கொடுக்க போறேன்னு சொல்லி கடைசி என்ன ஆச்சு? இங்க வந்து சமையல் பண்ண மாட்டோம், ஏன் கடையில வாங்கிடுவோம். காலையில கடையில வாங்கி இது குடும்பம் உருப்படுமா? எந்தெந்த குடும்பத்திலேயெல்லாம் ஒரு பெண்கள், குடும்ப பெண்கள், குடும்ப குத்து விளக்குகள் சமையல் பண்ணி வீட்டில் உள்ள கணவன் மற்றும் பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்ததையோ அந்த குடும்பம் ஒரு நல்ல குடும்பம் அல்ல. கடையில வாங்கி காலையில கடையில வாங்கி தான் பிள்ளைகளை கவனிக்கிறது இல்லை, கணவனையும் கவனிக்கிறது. ஏன்? அது அந்த மாதிரியே பழகுறது, அந்த மாதிரியே அது பழகுறது. அது அப்படித்தான் இருக்கும். ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு பெரிய பணக்காரன்னா ஒரு அரசன். அவன் யாரோ ரோட்ல போற ஒரு பிச்சைக்காரி மேல ஆசை வந்துச்சு. அவனுக்கு இருக்கிறது ரோட்ல போற பொண்ணு கொஞ்சம் அழகா இருக்கு, எப்படின்னமோ தெரியல, ஆசைப்பட்டான், கல்யாணம் முடிச்சுட்டான். கல்யாணம் முடிச்சு அந்த வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாத்துக்கும் அந்த பொண்ணு சமையல் பண்ணது, எல்லாருக்கும் சமையல் சாப்பாடு வைக்குது. நான் உட்கார்ந்து சாப்பிட மாட்டேங்குது. எல்லாரோட உட்கார்ந்து, நீ சாப்பிடமா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். எப்பறமா சாப்பிடுற? சரி, ஒரு நாள் விட்டாங்க. இதே பழக்கமா போச்சு. என்ன அப்படின்னு பார்த்தா, அது ஒவ்வொரு ஊர்லயா போய் அம்மா அப்படி வாங்கி சாப்பிட்டு பழக்கம், அம்மா வாங்கி சாப்பிட்டு பழக்கம். இப்ப இங்க வந்தோம்னா ராயல் சாப்பாடு, நல்ல பணக்கார வீட்டு சாப்பாடு, ராயல் சாப்பாடு. என்ன செய்ய? அந்த பிள்ளைங்க அதுல உள்ள டேஸ்ட் கிடைக்க மாட்டேங்குது. இங்க டேஸ்ட் அம்மானு வாங்கி சாப்பிட்ட அது அது உள்ளத்திலிருந்து வருது, அடிமைத்திலிருந்து அம்மானு தான் சொல்ல. நம்ம ஆயுதம் சொல்லலாம், ஆனா அது ஒரு கௌரவமான குடும்பத்துக்கு வசதி அல்ல. அது என்ன செஞ்சது கேட்டா, எல்லாரும் போனதுக்கு பிறகு வீட்டு கதவை மூடிட்டு சோத்த எடுத்து அம்மா அப்படின்னு உள்ள போடுது, அம்மா அப்படின்னு உள்ள போடுது, அம்மா அப்படி இப்படியே அந்த பொண்ணு சாப்பிட்டாங்க. வயல் நிறையுது. ஏன்னா பொது இடத்தை வழியில கொண்டு வர முடியல. இப்படி சில குடும்பங்கள் அப்படி ஆயிடுச்சு. அதே மாதிரி சொல்லுவாங்க, ஒரு குறைஞ்சி
இந்த குறத்தி இருக்காங்க இல்லையா, குறத்திலே 2-3 வகை இருக்கு. ஒரு பெரிய அரசன் அவன் குறத்தி மேல ஆசை வந்துருச்சு, கல்யாணம் முடிச்சுட்டான். நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி சுருக்கு பாவாடையெல்லாம் உடுத்தக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி சுருக்கமான உடுத்தக்கூடாதுன்னு சில ஆட்கள் பழகிட்டாங்க இல்லையா, அது ஒண்ணும் செய்ய முடியாது. ஒரு 45,000 ரூபாய்க்கு நல்ல விலை உயர்ந்த ஒரு பட்டு புடவைய நான் போய் வெளியே போயிட்டு வர்றேன், இதை உடுத்தணும்னு சொல்றான். சரின்னு சொல்லி கூட அதை அப்படியே சுருக்கமான கொடுக்குது. அது ஏன்னா அவங்கவுங்களுடைய கல்ச்சர்கள், அவங்கவுங்களுடைய பழக்க வழக்கங்கள்னு ஒண்ணு இருக்குது. அவங்களுடைய ஊருடைய பழக்க வழக்கங்கள், ஒரு ஊருடைய பழக்க வழக்கம் மற்ற ஊருக்கு ஒத்து வராது. ரொம்ப கஷ்டம், அது மாறுறதுங்கிறது கஷ்டம். அதே மாதிரி எல்லா இடங்களையும் அப்படிதான் இருக்கு நிலைமை. அதனால ஒரு அளவுக்கு அவர்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி பொண்ணு பார்க்கணும். இன்னைக்கு சொல்லுவாங்க நிறைய வரதட்சணை கொடுமைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்க ஃபுல்லா எல்லாம் விமர்சனமான பேச்சு தான். அதெல்லாம் மக்களுக்கு தெரியணும் ஒருக்காக வேண்டியவர் யார் சொல்லுவா, நம்ம தான் சொல்லணும். வரதட்சணை கொடுமை கொடுமைன்னு சொல்லுவாங்க. வரதட்சணை கொடுமைனா என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு நடுத்தர ஃபேமிலி, அதே நடுத்தர ஃபேமிலியில மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்கன்னா வரதட்சணை கொடுமை வராது. ஒரு ஏழையாக இருப்பவர்கள் அதே தங்களுடைய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க தனக்கு போதுமான ஒரு இடத்துல அவங்க மாப்பிள்ளை பார்த்தா அவங்க ரேஞ்சுக்கு தான் கேட்பாங்க, அவங்க ரேஞ்சுக்கு தான் நடந்து கொள்ளுவாங்க. ஆனா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வறுமை கோட்டுக்கு உச்சாணி இருக்கக்கூடிய பெரிய வீட்டுல கொண்டு போய் கேட்டால் அவங்க என்ன செய்வாங்க, அவங்க ரேஞ்சுக்கு ஒரு வீடு தரணும், காரு தரணும் அப்படிதான் கேட்பாங்க, மாத்துதான் கேட்பாங்க. அதனால இதுக்கு பேரு உடனே கொடுமைன்னு சொல்லிடுவாங்க. ஏன் உங்க ரேஞ்சில பாருங்கள், அவருக்கு ரேஞ்சில பார்க்கணும். அவருக்கு அம்பானி வீட்டுல பொண்ணு பார்த்தா, அம்பானி வீட்டுல அஸ்வாக்கு அம்பானி வீட்டுல பொண்ணு தரேன்னு சொல்லிட்டாங்க. மாமனார்கிட்ட போய் என்ன செய்யலாம், சரி இவருக்கு ஒரு ஏரியாவை எழுதி வைக்க தாராளம் சொல்லலாமா இல்லையா, ஒரு கார் கொடுங்கன்னு சொல்லணும், தாராளமா கேட்கலாம். அது அந்த லேவலில் உள்ளது. கேட்கறதுக்கு மார்க்கத்தை அனுமதி இருக்காங்கிறது இப்ப அதுக்கு பேச்சு இல்லை. உலகத்தோட நடைமுறைகளை நான் சொல்ல வர்றேன். அவர்களுடைய தகுதிக்கு தகுந்தால் போல நடந்து கொண்டால், கல்யாணம் முடிச்சா நிறைய சிந்தனாக்கள் குழப்பத்திற்கு வேலை இல்லாம போயிடும். இன்னைக்கு என்ன கேட்டா, மார்க்கத்தில் சொல்லி தருது, இன்னைக்கு பொம்பளை பிள்ளைகளை வச்சு உட்கார வச்சுட்டு எனக்கு டாக்டர் மாப்பிள்ளை வேணும், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குற மாப்பிள்ளை தான் வேணும், அங்கேயே புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் கீழே உள்ள மாப்பிள்ளை தான் வேணாமா, எனக்கு ஒரு ஆம்பளை வேணும்னு யாரும் கேட்கறது இல்லை. என் மகளுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஒரு ஆம்பளை தேவை அப்படி யாரும் கேட்கறது இல்லை, மாற்றி தான் கேட்பாங்க. பெரிய 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வேணும்னு இப்படியே சொல்லி எத்தனையோ குமர்கள், வசதி உள்ள வீட்டுல கூட படிச்ச குமர்கள் கூட கல்யாணம் முடிக்காம உட்கார்ந்துட்டு இருக்குது. இதே மாதிரி நிறைய மாப்பிள்ளைகளுக்கு பொண்ணு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பொய்யது. பொண்ணு வருது, இவங்க லெவல்ல எதிர்பார்க்கிறாங்க, யார் லெவல்ல. அதனால ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, இன்னாருக்கு இன்னார் என்று அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான். யாருக்கு எவருங்கிறத அல்லாஹ் முடிவு பண்ணிருக்கிறான். நாம தேடவே தேவையில்லை, சும்மா இருக்கவன் நம்மள்கிட்ட பார்த்து தேடி வரும். நாம அதை கழிச்சு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா தேட வைப்பான் பாருங்க, தேட வைப்பான். ஆனா நம்ம என்ன செய்வோம், ஊரு ஃபுல்லா தேடி, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சோம். என்னமோ கஷ்டப்பட்டு ஊட்ட கட்ட மாதிரி, ஒரு சிலையை செஞ்ச மாதிரி, கஷ்டப்பட்டு செஞ்ச மாதிரி மேக்கப் தான் போட முடியும். பொண்ணை எங்க தேடி கண்டுபிடிக்க முடியும்? நாங்க கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சோம். இல்ல, கஷ்டப்படாம கிடைச்சா அது அருமை தெரியாது. அதனால நீ மாட்டி முழிக்கணுங்கிறதுக்காக வேண்டிய அல்லாஹ்வுக்கு தேட வைக்கணும். எங்கெல்லாம் பொண்ணு தேடினாலும் தெரியலாம், மாப்பிள்ளை தேடினாலும் தெரியலாம், தேடி கண்டுபிடிக்கப்படுதோ அது தேவையில்லாம இவர்கள் ஏதோ தவறு செய்து இருக்கிறார்கள், ஏதோ பொண்ணை கழிச்சிருக்கிறாங்க அல்லது மாப்பிள்ளைய கழிச்சிருக்கிறாங்க, அதனால தூக்கி அலைய உலகத்தில் நடக்கிறது. நம்மளை தேடி வரும் பொழுது அன்பால ஏதோ ஒரு கூடுதல் குறைபாடு இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருந்தாலும் அதுல பிடிச்சது ஒண்ணு இருக்கும், அதை பார்த்துக்கப்பான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக பொருத்தம் பார்க்கறதுல எல்லாம் ஒண்ணு நல்ல காசு பணம், அவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி பொண்ணை பார்க்கலாம், இவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பொண்ணை பார்க்கலாம். அது நியாயமான உலகத்தில் நடைமுறையாது. 2வது ஒண்ணு இருக்குது, அழகுங்கிற அடிப்படையில். அழகு
ஒரு நல்ல லட்சணம், முக லட்சணமா இருக்குது. முக லட்சணமான பொண்ணுக்கு முக லட்சணமான பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லது. முக லட்சணமான பையனுக்கு அவங்களுடைய லட்சணத்திற்கு தகுந்தாது போல அமைத்து கொடுத்தால் ரொம்ப நல்லது. அதை பார்த்து இருந்தா யாராவது ஒருத்தர் கிளப்பி விட்டுருவான். அதுபோல அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு போடுறதே பெரிய பிரச்சனையா கிடக்கு. எங்க நம்ம வீட்டு மாசிமானத்தை வேலை பார்த்துட்டு இருக்காரு. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவர்களுடைய அந்தஸ்தோடு சேர்ந்து அந்த அளவோடு சேர்ந்து இருந்துட்டா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குடும்ப பாரம்பரியம். நல்ல குடும்பத்துக்கு அது நேற்று சம்பவம் சொல்லி காட்டணும். யாரு? சஃபியா அம்மா. அவங்க உயர் குடும்பத்திலே உள்ளவர்கள். அதுக்கு இஸ்லாத்துல உயர் குடும்பம் தாழ் குடும்பம் இருக்கா அப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. அது உயர் குடும்பம் தாழ் குடும்பம் பிறப்பின் அடிப்படையில இல்லை, கண்ணியமாக வாழ்ந்த குடும்பங்கள், நல்ல கண்ணியமான குடும்பங்கள் சில பேர் இருப்பாங்க. சில பேருக்கு கண்ணியம் அவருடைய நடைமுறையில் கண்ணியத்தில் குறைச்சிக்கிடுவாங்க. நடைமுறையில கண்ணியத்தை குறைச்சிக்கிடுவாங்க. அதுக்கிட்ட நேற்று ஒரு செய்தி சொன்னோம். சூனா சகுனம். சகுனம் என்பது எதிரெல்லாம் சகுனம் இருக்குது. ஒரு பெண்ணு வீட்டுக்கு வந்தால் அதனால லாபமும் வரும், நஷ்டமும் வரும். ஒரு வாகனம் வாங்கினா அதனால வாழ்வும் வரும், வீடும் வரும். ஒரு வீடு வாங்குறோம், அந்த வீட்டுனால வாழ்வும் வரும், வீடும் வரும். ஒரு சாப்பி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வறுமை போட்டு வாட்டுது. வறுமை ஹதீஸ் என் சொந்த கருத்து இல்லை, வறுமை போட்டு வாட்டுது. சாப்பாட்டுக்குள்ளே வழி இல்லை. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ கல்யாணம் முடிப்பான்னு. இதுக்கு நம்ம என்ன செய்வோம்? சாப்பிடவே வழி இல்லை, கல்யாணம் என்ன முடிக்க, நல்ல வேலை வரணும், செட்டில் ஆகணும், 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கணும், அப்படி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ கல்யாணம் முடிப்பா வறுமை போயிருப்பான்னாங்க. ஆச்சரியமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வான்கிஹுல் அய்யாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாலிக்கும் யகூனு ஃபுகரா யுக்னிஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி. சாலியான ஆண்களுக்கும் பெண்களும் கல்யாணம் முடிச்சு வைங்க. அவங்க வசதி இல்லாமல் இருந்தால் அல்லாஹ் வசதியாக ஆக்கி விடுவான். எப்போ கல்யாணம் முடிச்சா வசதி வருமா? எப்படி வரும்? பொண்ணு வீட்டை நிறைய வாங்கிடலாமா? அல்லது மாப்பிள்ளை வீட்டை நிறைய வாங்கிடலாமா? அல்லது பொய் பணத்திலான பணக்காரன் ஆகிடலாமா? இல்ல, காசு பணத்தை பார்த்துட்டு பார்க்காதீங்க, அல்லாஹ் அவங்க வசதியை தருவான். இத உமர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சில பேரு காசு இல்ல, நல்ல வேலை இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு கல்யாணம் பண்ணாம இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்குங்கிறாங்க. யார் சொல்றா? காசு இல்லை என்பதற்காக வேண்டி. ஆனா இன்னைக்கு உலகத்துல கல்யாணம்னா இப்படிதான் இருக்கணும், அதுக்கு பல லட்சம் செலவழிக்கணும், ஒரு போர்வையை காட்டிட்டாங்க, ஒரு மாயை காட்டி விட்டாங்க. அதனால கல்யாணம்னால தலையை துண்டப்படுகிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க, குறிப்பா மாப்பிள்ளை வீட்டை விட பொண்ணு வீட்டுக்காரங்க தலையை துண்டப்படுகிறாங்க. என்ன செலவு அப்படிங்கறத கண்ண முன்னாடி நிற்குது. இவ்வளவு செலவழிக்கணுமா, இவ்வளவு நகை போடணுமா? இல்ல, அது இல்ல, தேவையில்லை சகோதரர்கள். அப்ப என்ன கதைன்னு கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கல்யாணம் முடியணும். அவரு கல்யாணம் முடிச்சாங்க. கல்யாணம் முடிச்சா ஒரு ஆளுக்கே சாப்பாட்டுக்கு பிரச்சனை, வேலைக்கு போகல, இன்னொரு உயிர் வந்துருச்சு, யாரு சொல்ல கஷ்டம் கூடிருச்சு அப்படின்னாங்க. சொன்னா இன்னொரு கல்யாணம் முடியும். ஏன்னா நம்ம ஊர்ல அடிச்சு விளக்கமாத்துல அடிப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னொரு கல்யாணம் முடி அப்படின்னா அந்த சஹாபி இன்னொரு கல்யாணம் முடிச்சாங்க. 2 கல்யாணம். யாருக்கு? சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அவர் 2 கல்யாணம் முடிச்சாரு. எங்க தங்க வச்சாங்க தெரியாது, 2 கல்யாணம் முடிச்சாங்க. இன்னும் கொஞ்சம் வறுமை கூடி போச்சு. திரும்பவும் சொல்றாங்க, யார சொல்லலாம், வறுமை தாங்கலை, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்ன செய்யவே தெரியல, 2 கல்யாணம் முடியும், இன்னொரு கல்யாணம் முடி. யார் சொன்னது? யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3வது கல்யாணம் முடிச்சாங்க. எப்படியோ தெரியல, ஆள் ஓஹோன்னு ஆயிட்டாங்க. ஆள் எப்படிட்டாங்க? ஓஹோன்னு ஆயிட்டாங்க. அதுக்கு திருமணத்தினால அல்லாஹ் தஆலா ஒருவருக்கு பரக்கத்தை தருவான். சிலருடைய வருகையின் காரணமாக பரக்கத்து இருக்கும், சிலருடைய வருகையினால பரக்கத்து இருக்கு. சர்க்கார் சொன்னதாக சொன்ன செய்தி. அவங்க கடைசி வரைக்கும் கூட்டு குடும்பமாகவே வச்சிருந்தாங்க. நாள்பட்ட சர்க்காரு கூட்டு குடும்பம் தான் வச்சிருந்தாங்க. எந்த மகனையும் தனி குடும்பம் எல்லாம் ஒன்னாதான், ஒன்னாவே வச்சிருந்தாங்க. அப்ப என்ன அப்படியே கேட்டா, நான் சேர்த்தே வச்சிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, என் வீட்டுக்கு 4 பிள்ளைகளுக்கும் 4 மனைவிமார்கள் வந்திருக்கிறாங்க வெளியில இருந்து. அல்லாஹ் என்ன பரக்கத்தாக்கி வச்சிருக்கிறான்.
எந்த பொண்ணுடைய எந்த மருமகளுடைய பரக்கத்தினால அல்லாஹ் என்ன வசதி ஆக்கியிருக்கான்னு எனக்கு தெரியல. எந்த மருமகளுடைய வருகையினால அல்லாஹ் என்ன வசதியாக்கி எனக்கு பரக்கத்து கொடுத்து வச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. நான் அதை தனி குற்றம் தனித்தனியான ஆக்கி விட்டுட்டா அது கோயில்தான் ஆயில செய்யறது அப்படி யோசிக்கிறான். வளர்ச்சிக்கலாம். அதனால கூட்டு குடும்பத்துல அது ஒரு தனி ஒரு பரக்கத்து. நம்ம சமுதாயத்தில் பெரும்பாலும் தனி குற்றம் போறது இல்லை. ஆனா இப்ப எல்லா பக்கமும் பார்த்தா கல்யாணம் முடிஞ்சு 10வது நாள் தனி கொடுக்கணும். என்ன ஏவோ தெரியல. அந்த மாதிரி சிந்தனைகள், தவறான சிந்தனைகள் எல்லாம் மேல போயிடுச்சு. தனி கூட்டாக இருக்கும் போது எல்லாம் பரக்கத்து. ஆக சகோதரிகளே, திருமணத்தினால அல்லாஹ்வுத்தாலா வசதி வாய்ப்புகளை தருவான். காசு பணம் இல்லை என்பதை காட்டி திருமண அளவு போறாங்க. தவிர பிள்ளைகள் கல்யாணம் அதை பத்தி கவலை இல்லை. என்ன ஆக அல்லாஹ்வுத்தாலா வசதியாக அந்த சஹாபி அந்த சஹாபியுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பரக்கத்து ஏற்பட்டது. அதனால உமர் நாயகம் சொல்றாங்க, சில பேர் காசு இல்லைன்னு சொல்லி போட்டு அவங்க எல்லாம் கல்யாணம் முடிக்காம உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த குர்ஆன் ஆயத்து நம்பிக்கை இல்லையா? எனக்கு ஆச்சரியமா இருக்குதுங்கிறாங்க. யார் சொல்றா? உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆக நம்ம பழக்க வழக்கங்கள்ல இந்த மாதிரி பார்ப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ காசை பார்ப்பதை விட, அழகை பார்ப்பதை விட, குடும்ப பாரம்பரியத்தை பார்ப்பதை விட மார்க்கப்பற்று இருக்குதா என்பதை மட்டும் நீ பார்வை. நான் பாருங்க, மார்க்கப்பற்று அந்த பொண்ணு ஓதி இருக்குதா, கொள்கையாளி பொண்ணா இருக்குதா. அதனால அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா, பொண்ணு பார்க்க போற சும்மா போக மாட்டாங்க. இன்னைக்கு பொண்ணு பார்க்க போனாங்கன்னா அந்த காலத்துல வீட்டு வயசுக்குள்ள இருந்தா, அந்த காலத்துல வீட்டு வயசுக்குள்ள இருந்துச்சுன்னா சம்பளம் இல்லாத போலீஸ்காரன் வீட்டுல இருந்த மாதிரி, எப்படி சம்பளம் கொடுக்காத போலீஸ்காரன் வீட்டுல இருந்த மாதிரி இருக்கும். வீட்டுல வயசுக்குள்ள இருந்த யாரு வீட்டுக்கு வந்தாலும் சரிதான், யாரு என்ன ஏது எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. யாரு விசாரிப்பா? வயசு பிள்ளைகள் எல்லாத்தையும் விசாரிப்போம். வீட்டை சுத்தமா வச்சிருப்பாங்க வயசு பிள்ளைங்க. வீட்டுல உள்ள எல்லா வேலைகளையும் அவங்க செய்வாங்க. நாங்க பார்த்துருக்கோம். எங்க அக்கா திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க 5-6 ஆம்பளை பிள்ளைங்க. எங்க அக்கா திருமணம் முடிக்க முன்னாடி எங்க அக்கா பள்ளிக்கூடத்துக்கு போல ஒண்ணு செய்யல. ஆனா எல்லாம் வீட்டுல சுத்தமா எங்களை பராமரிக்கக்கூடிய புல் வேலை இருக்காங்க. அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம வீட்டுல எந்த வயசுக்குள்ள அந்த பிள்ளைய பராமரிக்க 4 பேர் தேவைப்படுகிறது. மார்க்கப்பட்டு இல்லை, பண்பாடுகள் இல்லை. அந்த மாதிரி நிலைமைகள் மோசமா போயிடுச்சு. அதே மாதிரி பொண்ணு பார்க்க போனா என்ன செய்வாங்கன்னா, அந்த பொண்ணு ஒது செய்ய வச்சு பார்ப்பாங்க. அந்த பொண்ணை ஒது செய்யுமா இல்லையா? ஒது செய்யும்போது பார்ப்பாங்க, தண்ணியை விரயம் பண்ணுதான் சரியா தண்ணி பண்ணுதான் பார்ப்பாங்க. தண்ணியை சரியாக கையாண்டால் குறைவான தண்ணீர் அந்த ஒரு பொண்ணு ஒது செஞ்சதுன்னா இந்த பொண்ணு வீட்டுல நிறைவான வாழ்க்கை வாழும் நடக்கும். இப்ப அது இல்லை, இருக்கா? அது இல்லை. இப்ப ஒது செய்யறதே கிடையாது. எப்படி ஒது செய்யறது நமக்கு தெரியாது. ஏன்னா ஒது செஞ்சா நல்லது, அந்த மாதிரி நிலைமையில உட்கார்ந்து வச்சிருக்கோம். அப்ப இது மாதிரி அதே மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைகள் சட்டிப்பான பாத்திரங்களை கழுவுறத பார்க்கணும். அந்த பாத்திரங்களை ஒழுங்கா நல்ல கழுவி இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்கு. மற்ற சமுதாயத்துல எல்லாம் கோலம் போட சொல்லி பார்ப்பாங்க. வீட்டு வாசல கோலம் போட சொல்லுவாங்க, அரிசி கலையை சொல்லி பார்ப்பாங்க. இதெல்லாம் பண்பாடுகள். இதெல்லாம் மார்க்கத்தோடு இணைத்து வச்சிருந்தாங்க. ஒரு வீட்டுக்கு போனா முதல்ல பொண்ணு பார்க்க போக வயசானவங்க தான் போவாங்க. இவா பொண்ணு அப்படின்பாங்க. வாசல்ல உட்கார்ந்துட்டு அந்த பொண்ணு கூட தண்ணி கொண்டு எடுத்து வரணும். யாரு என்ன ஏது கேட்கணும். கேட்டா நல்ல பொண்ணு நடத்துவோம். இன்னைக்கு அப்படி கிடையாது. யாரும் கட்டாங்கிறத உள்ளுக்குள்ள இடி விழுந்தாலும் தெரியாது. அப்படிதான் வீட்டுல உட்கார்ந்து இருக்குது. அப்படியே தட்டு தெரிஞ்ச அம்மா யாரோ தட்டாங்க, நீங்க வைப்பாரு. அம்மாக்கா பொண்ணு பார்க்கறாங்க தெரியல. அந்த மாதிரி பண்பாடுகள் எல்லாம் நம்மிடத்திலே மாறி போயிடுச்சு. இது மார்க்கப்பட்டு இல்லைங்க. அருமையான சகோதரர்களே, அவ ஒரு பெண்கிட்ட காசு இல்ல, குடும்ப பாரம்பரியம் இல்ல, அழகு இல்ல, ஆனா மார்க்கப்பட்டு இருக்குது அப்படின்னா அந்த பெண்ணு உயர்ந்த பெண்ணு. ஒரு பெண்கிட்ட மார்க்கப்பட்டு இருக்குது, அதோட அழகும் இருக்குது, 3 சேர்ந்து இருந்தா அது ரொம்ப டபுள் சந்தோஷம். ஆனா எதை நம்ம பார்க்கிறோம்? மார்க்கத்தை வச்சு நாக்கு வலிக்கவான, தொழுகையை வச்சு நாக்கு வலிக்கவா? குர்ஆன் ஆனா வெளியே சொல்லு, எனக்கு குர்ஆன் ஓத தெரிஞ்ச பொண்ணு வேணும். வெளியே சொல்லும், ஆனா உள்ளுக்குள்ள குர்ஆன் ஓத தெரிஞ்ச பொண்ணை கூட கட்ட மாட்டாங்க. நம்ம பழக்கம் தான் இருக்குது. அருமையான சகோதரிகளே, அதனால இதை நாம் கண்காணிக்கணும். எதை கண்காணிக்கணும்? ஏன்னா காசு பணம் இருக்கும் போயிடும், அழகு இருக்கும் போயிடும்,
மார்க்கப்பட்டுகள் இருந்தால் அது போகவே போகாது. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சுக்காரு. உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவங்க அமீருல் மோமினீன் கலீஃபாவா இருக்கிறாங்க. உமர் நாயகம் அமீருல் மோமினீன் கலீஃபாவா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, இரவு நேரங்கள்ல ஊர்ல ஏதாவது வம்பு நடக்குதா அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களே சுற்றி வருவாங்க. அந்த பழக்கம் அவங்கள்ட்ட உண்டு. அந்த மாதிரி ஒரு நாள் வரும்போது ஒரு வீட்டுல சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? பால் அன்னைக்கு மாடு பால் கறந்தது கம்மியா கிடக்குது. மாடோ ஆடோ ஒட்டகையோ கம்மியா பால் கறந்துச்சு. அப்போ அந்த அம்மாக்காரங்க சொல்றாங்க, அம்மா கம்மியா இருக்கு பால், கொஞ்சம் தண்ணியை ஊத்தி வித்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. தண்ணியை ஊத்தி வித்தரலாம், கொஞ்சம் காசு வருமா இல்லையா? எல்லாத்துக்கும் ஆசை தானே, என்ன அப்படி செஞ்சிடலாம் அம்மாக்காரங்க சொல்றாங்க. அப்ப அந்த புள்ள வயசு கொஞ்சம் புள்ள சொல்லுது, இல்ல வேண்டாம், அமீருல் மோமினீன் கலீஃபா உமர் நாயகம் சட்டம் போட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி பால்ல தண்ணியை கலக்கக்கூடாது சட்டம் போட்டிருக்கிறாங்க, அதனால நமக்கு தண்ணி கலக்காமத்தான் கொடுக்கணும் அந்த புள்ள சொல்லுது. அம்மாக்கார தண்ணியை கலக்க சொல்றாங்க. அம்மாக்கார சொன்னாங்க, அமீர் வந்து பார்க்க போறாரு, தண்ணியை கலந்து விடு, கொஞ்சம் ஒரு லிட்டர் கலந்தா அவனுக்கு பெரிய வித்தியாசம் ஒன்று வர போறது இல்லை, கலந்து விடுமா பார்த்துக்கலான்ட்டாங்க. அந்த 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 புள்ள சொல்லுது, வயசு கொண்ட புள்ள, அமீருல் மோமினீன் பார்க்காட்டாலும் வறுமையில் அந்த வீட்டுல அமீருல் மோமினீன் பார்க்காட்டாலும் அந்த எல்லாத்தையும் படைச்சு அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இல்லையா, அதனால தண்ணியை கலக்க மாட்டேன். அமைதியா விட்டு வந்துட்டாங்க. தண்ணியை கலந்தாங்களா கலக்க அது வேற விஷயம். மறுநாள் காலையில அந்த 2 பேரையும் கூப்பிட விட்டாங்க. யார 2 பேரையும் கூப்பிட விட்டாங்க. இந்த பொண்ணை என் பையனுக்கு நான் பொண்ணு எடுத்துக்கிறேன், இந்த பொண்ணை என் மகனுக்கு நான் பெண்ணை எடுத்துக்கொள்கிறீங்க சம்மதமானு கேட்டான். ஏன் இந்த மார்க்க எனக்கு பிடிச்சிருக்குன்றாங்க. இந்த மாதிரி எத்தனை தந்தைகள் நாம இருக்கிறோம். தந்தை வச்சிருந்தால் தாயார் வச்சுக்க மாட்டாங்க. எத்தனை பேர் தாயார் இருக்கிறோம், எத்தனை நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம் சகோதரர்களே. இது பெரியவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள். அதனால் வாழ்ந்தார்கள், அதனால் இன்னைக்கு வரைக்கும் பேர் சொல்லப்படுறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி நிலையை நம்முடைய குடும்பத்துல தரணும். இந்த மாதிரி நிலைகளை நம்ம குடும்பத்துல தரணும். இந்த மாதிரி பொருத்தம், இன்னும் ஒரு பொருத்தம் இருக்குது, அது வெளிப்படையாக பேச முடியாது. பொருத்தம் பார்க்கறதுல இது வகையான ஒரு பொருத்தம். இன்னொரு பொருத்தம் உடல் ரீதியான பொருத்தங்கள் இருக்குது, மன ரீதியான பொருத்தங்கள் இருக்குது. அந்த பொருத்தங்கள் எல்லாம் சரியாக அமைஞ்சு, ஆனா ஒரு பொண்ணை கழிக்கலாம். எதுக்காக கழிக்கலாம்? மார்க்கமில்லை என்பதற்காக வேண்டி கழிக்கலாம். அல்லாவுக்காக வேண்டி ஒரு பொண்ணை கழிக்கலாம், ஒரு மாப்பிள்ளையை அல்லாவுக்காக வேண்டி கழிக்கலாம். அதை விட்டு போட்டு வேலை இல்லைனோ, காசு இல்லைனோ, அழகு இல்லைனோ, மற்ற காரணங்களுக்காக வேண்டி கழிக்க கூடாது. மற்ற காரணங்களுக்காக வேண்டி கழித்தால் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகுவோம். அல்லாஹ்வுடைய கோபம் பாசம் கிடைக்கணும்னு சொன்னா மார்க்கத்திற்காக வேண்டி கழிக்கணும். இன்ஷா அல்லாஹ் மாமி வரும்போது சண்டை வரணும். எது சண்டை? வீட்டு சட்டிப்பான கழுவல, சரியா கழுவல, அந்த இதை போட்டு கழுகல, அதை போட்டு அந்த சண்டை வரும். இல்ல, மாமி வரும்போது சண்டை வரணும். என் மருமகை இன்னைக்கு பதில் கொழுகலன்னு சண்டை வரணும். என் மாமியார் இன்னைக்கு குர்ஆன் ஓதல, அந்த சண்டை வரணும். எந்த குடும்பத்துல இந்த மாதிரி சண்டை வருதோ அல்லாஹ் சந்தோஷப்படுவான், அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும். அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தார்களை அல்லாஹ்வுக்காகவே வாழக்கூடியவர்களாக ஆக்கி கொள்வானாக. வாஹிர் தாவாஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.